இங்கே பாருங்கள், இதனுடைய டிடிஎஸ் அளவு. டிடிஎஸ் அளவு பார்த்தீங்கன்னா இது வந்து சாதாரண நம்ம கவர்மெண்ட்டு தண்ணி கொடுக்குறாங்களே அந்த பைப்பில் வர்ற தண்ணி. ஓகே, இது பாருங்கள் 145 இருக்குது பாருங்கள். இது எங்கள் அளவுக்கு ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கும் போல் இந்த இடத்துக்கு பண்ணி போச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து நம்ம வந்து அந்த 7 ரூபா கேன் தராங்க பாருங்கள். அதுவும் அந்த அக்வாஃபினா எவ்வளோ இருக்குது பாருங்கள், 55 இருக்குது. 55 இருக்கா? இப்போ பாருங்கள், நான் குடிக்கிற மழை தண்ணியை பாருங்கள். இதான் மழை தண்ணி. நான் இந்த தண்ணி தான் குடிக்கிறோம். எங்கூட்ட கலெக்ட் பண்ணி வச்சு கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், வெறும் 8 தான் இருக்குது பாருங்கள். அப்போ பொதுமக்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் உணர்வுபூர்வமாக யோசிங்க. நீங்கள் இந்த தண்ணியை குடித்து வீணாவாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த டிடிஎஸ் அளவு வந்து 145 இருக்குது. இந்த ரெயின்போ நகரில் எங்கள் ஆஃபீஸ்க்கு எதிர்க்க வர்ற அரசாங்கம் கொடுக்குற தண்ணி. அதே வந்து நம்ம வந்து அரசாங்கம் கொடுக்குது பார்த்தீங்களா தண்ணி, 7 ரூபா கேனு. அந்த 7 ரூபா கேனுடைய தண்ணி வந்து கிட்டத்தட்ட 55 இருக்குது. அப்போது 145 உள்ள அந்த டிடிஎஸ் அளவு குறைஞ்சதுக்கு காரணம் என்னென்னா, அது உள்ளே இருக்கிற கெமிக்கல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு கல் போடுறாங்க. ஒரு கூழாங்கல்லே கல் இருக்கும். அந்த கல்லை போடுறதுனால வர்ற எஃபெக்ட் அது. ஸோ நீங்கள் அந்த அக்வாஃபினா வாட்டர்லேயும் அந்த கல் தான் இருக்கும். இந்த கல் வந்து ஒரே அடியாக ஒரு 4 கல் 5 6 கல் முழுங்கணும்னு வச்சாங்க, அது போய் குடலே பறிச்சிடும். அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு வந்து அரிக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கிறீங்க? எதை பாருங்கள், இதை மாதிரி மழை தண்ணி குடித்தா பிரச்சனை இல்லை பாருங்கள். இந்த மழை தண்ணி குடித்தா வெறும் 8 தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து கடவுள் கொடுத்த வரப்பிரசாதத்தை இந்த மழை தண்ணி வந்து எல்லோரும் பயன்படுத்தி குடிங்க. இல்லையா, ஒட்டு மொத்தமாக நான் சொல்கிற மாதிரி பெய்யக்கூடிய மழை நீரை எல்லாத்தையும் நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,80,000 வீடு இருக்குது. இந்த 1,80,000 வீடுகளிலும் மழை நீரை சேகரிக்கிற மாதிரி நேராக பூமிக்குள்ளே அனுப்பிடுங்க. இது மாதிரி அனுப்பிட்டா அந்த பூமிக்குள்ளே மழை தண்ணி ஃபுல்லாக வந்து ரொம்ப பூமிக்குள்ளே போயிடும். அதே மாதிரி நம்முடைய பாண்டிச்சேரியில் 85 ஏரிகளும் கிட்டத்தட்ட 650 குளங்களும் இருக்குது. இதில் அரசு ஆக்கிரமிப்பு பண்ணது போக, இப்போ உதாரணத்துக்கு நம்ம பஸ் ஸ்டாண்டே வந்து ஏரியில் தான் கட்டிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அப்போ சிலது வந்து அரசாங்கம் எடுத்திருக்கோம். இந்த ஆக்கிரமிப்பு போக மீதி உள்ள குளங்களையும் ஏரிகளையும் டோட்டலாக சுத்தப்படுத்தி அதை நல்லா ஆழப்படுத்திட்டு மழை பெய்ய நேரத்தில் அந்த மழை நீர் ஃபுல்லாக உள்ளே போகிற மாதிரி அதான் நிரம்பி வழியுது பாருங்கள். நிரம்பி வழியக்குள்ளே அதில் வந்து ஒரு ஆழ்குழாய் அமைச்சு அந்த நீரை வந்து குளத்துக்குள்ளேயே விடணும். அதே மாதிரி ஏரிக்குள்ளேயே விடணும். இவ்வாறு ஒட்டு மொத்தமாக பாண்டிச்சேரி முழுவதும் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக பூமிக்குள்ளே இறங்கும். பூமிக்குள்ளே இறங்கக்குள்ளே நேரடியாக பள்ளப்பகுதியான கடலுக்கு வரும். கடலுக்கு வரும்போது என்ன ஆகுனா, ஏற்கனவே கடல் நீர் பூமியோட கலந்துக்கு பாருங்கள், அந்த தண்ணீரோடு சேர்ந்து கலக்கும். இது மாதிரி கலக்க 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 அந்த தண்ணி வந்து பேக்கில் போயினே இருக்கும். அப்போது பூமியில் வர்ற எல்லா தண்ணி மழை நீரை நீங்கள் உள்ளே அனுப்பும்போது அந்த தண்ணி ஃபுல்லாக வர்ற மழை தண்ணி போயிட்டு அந்த உப்பு தண்ணியோடு கலந்து கடலுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்ல தண்ணி கிடைக்கும். இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 30-40 வருஷமாக இந்த மாதிரி தண்ணீர் வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ அந்த தண்ணியை நம்ம மறுபடியும் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இல்லை, ஒரு 3 வருஷத்தில் இது ரீசார்ஜ் பண்ணால் மறுபடியும் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி குடிச்சு பாருங்கள் அந்த தண்ணி வந்து கிடைக்கும். இப்போ சமீபத்தில் மழை பெஞ்சுது, இந்த எங்கள் ரெயின்போ நகர்லாம் மிகப்பெரிய எல்லாம் பாதிப்பு வந்துடுது. அந்த தண்ணீர் மட்டும் கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு குடிக்கிற தண்ணியை நம்ம நேராக கடலுக்கு போயிட்டோம். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1500 ஸ்கொயர் ஃபீட் எங்கள் வீடு. இதில் நான் ஒரு 110 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நான் வந்து இந்த தண்ணீரை வந்து மழை தண்ணி அப்போ கலெக்ட் பண்ணேன். அப்போ வந்து ஒரே நாளில் மட்டும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 375 கேன் கிடச்சிது. அப்போ 375 கேன்னா பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு கேன்னா ஒரு வருஷத்துக்கு உண்டான கேன் வந்து எனக்கு கலெக்ட் ஆகி போச்சு. ஸோ அப்போ ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்லேயே கிட்டத்தட்ட வந்து மீதி மழத்தெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எங்கள் வீட்டுக்கு போயிடும். அப்போ 110 ஸ்கொயர் ஃபீட்லேயே ஒரு வருஷத்துக்கு மழை நான் தண்ணியை வந்து பிடிச்சி வச்சு அதை குடிக்கிறோம்னா, அப்போ மற்ற எல்லார் வீட்லேயுமே நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி அந்த தண்ணியை பூமிக்குள்ளே அனுப்பினா ஒட்டுமொத்தம் பாண்டிச்சேரி